صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. قال النبي صلى الله عليه وسلم: الجانب مرزوق والمحتكر ملعون. رواه ابن ماجه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாறுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமான சில அருள் வளங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மனித வாழ்க்கைக்கு சில அத்தியாவசியங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது பொருளாதாரம் என்பது. பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வழிமுறைகளை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். உழைப்பு, வியாபாரம், தொழில்துறை, இதெல்லாம் அந்த அருள் வளங்களை அடைந்து கொள்வதற்கான காரணிகளாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். மே மாதம் பிறந்து விட்டது. உழைப்பாளர் தினம் என்றும் வணிகர்கள் தினம் என்றும் நாம் விடுமுறை விட்டு வியாபாரிகள் மாநாடுகளை நடத்தி அந்த நாளை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நாட்களுக்கு அரசாங்கமும் விடுமுறை எடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது. உழைப்பாளர் தினம் என்பதும் வணிகர்கள் தினம் என்பதும் கொண்டாடுவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் வணிகம், உழைப்பு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த தன்மையை தரக்கூடிய அத்தியாவசியங்கள், காரணிகள். காரணம், பொருளாதாரம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது. அந்த பொருளாதாரத்திற்கு மிக அவசியமாக இருப்பது இந்த உழைப்பு, இந்த வியாபாரம் என்பது. நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள். நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே உழைப்புகள் செய்திருக்கிறார்கள், வியாபாரங்கள் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய கரங்களால் உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதை குர்ஆன் நமக்கு திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜும்மாவுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. விசுவாசிகளே, ஜும்மாவுக்கான அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள்.
வதருல் பை', உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு நல்லது. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, தொழுகை முடிந்துவிட்டால் فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ, பூமியிலே பரவி செல்லுங்கள். وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை செல்வங்களை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஹலாலான வருமானங்களை பற்றி நமக்கு சொல்லுகிற போது, இன்னல்லாஹ அமர ரசூல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதே மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவுகிறான்? யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர்களே ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நீங்கள் பரிசுத்தமான ஹலாலான வருமானங்களை கொண்டு சாப்பிடுங்கள், ஹராமை விட்டு விலகி விடுங்கள். வஅமலு ஸாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹலாலான வருமானம், ஹலாலான உணவு என்பது நல்ல அமல்களினுடைய அங்கீகாரத்துக்கும் நல்ல அமல்களினுடைய ஆர்வத்துக்கும் அது காரணமாக அமைகின்றது. சில நேரங்கள்ல நம்ம என்னதான் ஆர்வத்தோடு வழிபாடுகளிலே ஈடுபட்டாலும் அது நம்முடைய உள்ளத்திலே சுபிச்சம் ஏற்படுத்துவதில்லை, அது சரியான ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதில்லை. இது ஒரு மந்தமா இருக்குது, எங்கேயாவது வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட உருவாகிறது. அமல்களிலே ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை. இதற்கு காரணம் என்ன? அதற்குரிய காரணம் ஹலாலான உணவு, ஹலாலான வருமானம் என்பது உள்ளத்திலே அமல்களின் தேட்டங்களை உருவாக்கும், அமல்களினுடைய ஆர்வத்தை உண்டாக்கும், அமல்களிலே உற்சாகத்தை உண்டாக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹலாலான வருமானங்களை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். இது தன்னுடைய தூதர்களாகிய ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை. இதே கட்டளையை மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். விசுவாசிகளே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள். பரிசுத்தமானது சொன்னா என்ன? ஹலாலான வருமானங்களை சாப்பிடுங்கள். குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ரெண்டு விதமான வசனங்களிலும் ரசூல்மார்களுக்கு சொல்லக்கூடிய பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள் என்று சொல்கின்ற நேரத்திலும் அமலே சாலிஹாவை பற்றி பேசுகிறான். மூமின்களுக்கு பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள் என்று சொல்கின்ற நேரத்திலும் அமலே சாலிஹாவை பற்றி பேசுகிறான். அப்படி என்றால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, செல்வம் என்பது அவசியம்தான், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த செல்வம் எப்படி வந்தது என்பதை உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலிருந்தும் ஒரு அடியானுடைய கால்கள் அகல முடியாது. அல்லாஹ் கேள்விக்காக வேண்டி நம்ம எல்லாம் ஒவ்வொருவரையும் தனக்கு முன்னால் நிறுத்துவார். இந்த கேள்வி 4 கேள்வி முதலாக கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து அகல முடியாது. ஒரு கேள்வி, உன்னுடைய ஆயுளை எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய செல்வங்களை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், உன்னுடைய கல்வியின் பிரகாரம் என்ன நீ செயல்பட்டாய். இந்த 4 விதமான கேள்வி. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், இது 2 கேள்வி வந்துருது. அதனால இதுல 5 கேள்வி இருக்கு. இந்த 5 கேள்விகளுக்கு உண்டான பதிலை சொல்லாதவரை அல்லாஹ்வுடைய இடத்தில் இருந்து அகல முடியாது. கண்ணியமானவர்களே, செல்வம் என்பது மிக முக்கியமானது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை எப்போதுமே 5 நேர தொழுகைகளுக்கு பிறகு கேட்பார்கள். நபி அவர்களுடைய பழக்கங்களில் ஒரு பழக்கம் என்னவென்றால் சில துஆக்களை நியமமாக கேட்பது என்பது நபி அவர்களுடைய பழக்கம். அந்த பழக்கங்களில் ஒரு துஆ எப்போதுமே நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக். ரொம்ப சிறப்பான துஆ, ரொம்ப அற்புதமான துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை அனுதினமும் நீர் ஓதி வந்தால் மலை போன்று உங்களிடத்திலே கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை பனி போல கரைத்து விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே ஒரு மனிதர் வந்து, கடன் நெருக்கடியால் நான் ரொம்ப சிரமப்படுகிறேன், எனக்கு ஏதாவது துஆ சொல்லித் தாருங்கள் என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதே கேள்வியை நான் கேட்டேன். நபி அவர்கள் எனக்கு சொல்லித் தந்த துஆ, அந்த துஆவை அனுதினமும் ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கடனை மலை போன்று இருந்தாலும் அதை சாதாரணமாக கரைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹலாலான வருமானத்தின் மூலம் உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஹலாலான வருமானங்களை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக. பிஹலாலிக அன் ஹராமிக், ஹராமை நான் செய்து விடாமல் என்னை பாதுகாப்பாயாக. எனக்கு நீ கொடுக்க வேண்டும், பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கணும், ஹலாலான வருமானங்களை கொடுக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா, அந்த ஹலாலை நான் பெறுவதன் மூலம் ஹராமின் பக்கம் போயிடக்கூடாது, ஹராமின் பக்கம் என் சிந்தனை வந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை, ஹலாலான வருமானங்களை எனக்கு தருவாயாக என்று பெருமானார் அவர்கள் துஆ செய்வார்கள். வஅக்னினி என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதாவது என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஆனா நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா என்னை செல்வந்தனாக ஆக்குவாயாக, அதான் அர்த்தம். வீணா என்றால் செல்வம், வீணா என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன? தேவையற்ற தன்மை. கனி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அது என்ன அர்த்தம் தெரியுமா? தேவையற்றவன். கனி என்று சொன்னால் பணக்காரன் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். விசுவாசிகளே, மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஏழைகள், தேவையுடையவர்கள். ஃபகீர் என்றால் தேவையுடையவன், ஏழை என்பது பொருள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் மிக சிறந்த தேவையற்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவையாகிற மாதிரி அல்லாஹ் யார்ட்டையும் தேவையாகிறது இல்லை. வணக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்கிறான்? ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான். ஹஜ்ஜுக்கு தானே செல்வம் தேவை. செல்வ வசதி உங்களிடத்திலே இருந்தால் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒமன் கஃபர, நான் சம்பாதிச்ச பணம், நான் கஷ்டப்பட்டு சேமித்த பணம், இதன் மூலமாக நான் ஹஜ் செய்யணும் என்று ஒருவர் மறுத்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ உங்கள்கிட்ட தேவைப்படுறதுனால அங்க ஒரு பெரிய உண்டியலை வச்சு நீங்கெல்லாம் வந்து அங்க உண்டியல்ல காசு போடுங்க அல்லாஹ் சொல்றான். மக்காவில் எங்கேயாவது உண்டியல் இருக்கா? கிடையாது. நம்ம இவ்வளவு செலவழித்து போனாலும் அவ்வளவு பெரிய ஒரு, அதாவது நிர்வாகத்திற்கு நம்முடைய செல்வத்தில் ஒரு நயா பைசா கூட சேர்றதில்லை. நம்ம சொந்த தேவையாக தான் நம்ம என்ன செய்யறோம்? செலவழித்து போறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? செல்வத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ஹஜ் என்ற வணக்கம் இருக்கிறதே, அந்த வணக்கம் யாரிடத்திலே செல்வ வசதி இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யாராவது இதை மறுத்தால், நான் சம்பாதிச்ச பணம், நான் என்னுடைய செல்வம், நான் எதுக்கு இதை செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகணும் என்று யாராவது மறுத்தால், ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அகில உலக மக்களினுடைய செல்வத்திலிருந்தும் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் தேவையற்ற செல்வந்தன். அல்லாஹ் அவனுடைய தேவைக்காக உங்களை வர சொல்லல, உங்களுடைய அடிமைத்துவத்தையும்
அவன் எஜமானன் என்பதையும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை உருவாக்கி இருக்கிறானே தவிர அல்லாஹ்வுக்கு நம்ம பணம் தேவையா, நம்ம காசு தேவையா, நம்ம பணம் தேவையா? கிடையாது. இதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொல்லுகிற போது வாக்னினி, இந்த வார்த்தை கனி அப்படிங்கிற வார்த்தைக்காக வேண்டி சொல்றோம். வாக்னினி, என்னை நீ செல்வந்தனாக ஆக்குவாயாக. வாக்னினி பிஃபத்லிக, உன்னுடைய அருளை கொண்டு. அல்லாஹ் நமக்கு கொடுத்தாதானே அருள். அல்லாஹ் கொடுக்கலைன்னு வச்சுக்கிறீங்க, நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் நம்ம பணக்காரங்களாக முடியுமா? செல்வ வசதி இருக்குமா? ஒருவர் கஷ்டப்படுகிறார், நன்றாக சம்பாதிக்கிறார், வரவு மில்லியன் கணக்கில் வருது, ஆனால் அதே சமயத்தில் அவருடைய வீட்டில் உடல் நலம் சரியில்லாமல், பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தந்தைக்கு உடம்பு சரியில்லை, எல்லாருமே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. செல்வம் கரைஞ்சிக்கிட்டே போகுது. சம்பாதிக்கிறது எந்த பக்கம் வருது, எப்படி போகுதுன்னு தெரியல. இவர் செல்வந்தரா? இவர் எப்படி செல்வந்தராக முடியும்? ஆக அல்லாஹ்வுடைய அருள் என்பது என்னவென்றால், அல்லாஹ் கொடுப்பது நமக்கு பரக்கத்தாக இருக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கையேந்தி கூனி குறுகி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்காத நிலையாக இருக்க வேண்டும். அவன் தான் செல்வந்தன். இதைத்தான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், வாக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக், உன்னுடைய அருளை கொண்டு என்னை செல்வந்தனாக ஆக்குவாயாக. அம்மன் சிவாக், நான் உன் அல்லாத யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது, உன் அல்லாத யாரிடத்திலும் என்ன செய்யவிடக்கூடாது, தேவையாகி விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அதாவது தன்னிகரற்ற தன்மையை எனக்கு தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. கண்ணியமானவர்களே, இது மாதிரியான துஆக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம். இது மாதிரியான துஆக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது என்பது அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்கணும்ன்ற எண்ணம் வரலையோ அவன் மிகப்பெரிய ஒரு முதுமைக்கு ஆளாகிறான் என்பது பொருள். எனவே அல்லாஹ்ட்ட கேட்கிற தன்மை நம்மள்ட்ட வர்றதே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம். எனவே இது மாதிரியான துஆக்கள் மிக மிக அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் கேட்ட துஆக்கள்ல அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். சலாம்டா என்ன? சலாம்டா என்ன? எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லாம, எந்த விதமான கவலையும் இல்லாம மன நிம்மதியோடு இருக்கிறதான சலாமத், மன நிம்மதியா இருக்கிறதான சலாமத். இதைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம். அல்லாஹும்ம அன்த ஸலாம், நீ நிம்மதியை தரக்கூடியவன், சாந்திமயமானவன். வ மின்க ஸலாம், எங்களுக்கு நிம்மதி கிடைப்பதும் முன்புறத்தில் இருந்துதான். தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் மிகுந்தவனே, நீ மேன்மையானவன். எனவே நீ யாருக்கு நிம்மதியை தர வேண்டும், யாரிடமிருந்து நிம்மதியை பிடிக்க வேண்டும், எல்லாமே உன் கைவசத்தில் தான் இருக்கிறது. பியதிக்கல் கைர், அனைத்து நலவுகளும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதுவும் நம்முடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நிம்மதிங்கிறது என்ன? ரொம்ப முக்கியமானது. தொழுகையை நிம்மதியா தொழுகணும்னாலும் வாழ்க்கையில நிம்மதி தேவை. பிரச்சனைகள் அகப்பட்டவர்களுடைய மனசுல தொழுகிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வராது. தொழுதாலும் என்ன செய்யும்? வெளியில தான் மனசு நிற்கும். செருப்பு போட்டு புது செருப்பு வாங்கிட்டு வெளியே போட்டுட்டு மனசு என்ன அளவாயிடும்? ஆஹா, புது செருப்பு கிடைக்குமா கிடைக்காதா, போனா கிடைக்குமா கிடைக்காதா, வருதா இல்லையா? அப்ப புது செருப்புங்கிறதுக்கு அந்த அதன் மீது இருக்கக்கூடிய கவனம் நம்முடைய வணக்கத்துல ஒரு ஈடுபாட்டை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அதே போல செல்வம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுமோ அந்த அளவிற்கு மனசுல நிம்மதி இல்லைன்னு சொன்னா கடைசியில தொழுகையில நிக்கிறது கூட நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சலாமத்தான உள்ளமையை நம்முடைய உள்ளத்துக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் நபி கற்றுத்தந்த துஆ என்ன? அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன். இதெல்லாம் நபி அவர்கள் அன்றாடம் கேட்ட துஆக்கள். கண்ணியமானவர்களே, நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே வியாபாரங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கப்பலை கட்ட சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய கப்பல் இல்லாத காலத்துல ஒரு பெரிய கப்பலை அல்லாஹ் உருவாக்க சொன்னான். இன்னும் சொல்ல போனால் அதுதான், அந்த கப்பல் தான் இனி வரக்கூடிய காலங்களை நிர்ணயம் செய்ய போகின்ற ஒரு ஆளுமை. அப்படிப்பட்ட கப்பல். ஆனா அதுக்கு முன்னால பல வருடங்களாக தண்ணீர் இல்லை, பல வருடங்களாக மழை இல்லை,
பயங்கரமான பஞ்சத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க. மூஹே, எந்த ஆத்துல போய் நீங்க கப்பலை விட போறீங்க? தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, இதுல போய் கப்பல் விடுறதுக்கு எங்க இருந்து வரும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு, நான் செய்யறேன். அல்லாஹ் ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கப்பல் கட்ட சொன்னான்? அவர்கள் ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தாங்க. தச்சு வேலை செய்யக்கூடிய கார்பெண்டர், மர வேலை செய்யக்கூடிய கார்பெண்டர். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நம்ம பாஷையில சொல்றாங்க ஆசாரின்னு சொல்லுவோம். அந்த ஆசாரியாக அவர்கள் இருந்ததின் காரணத்தினால்தான், அந்த வேலையில இருந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த காரியம் இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கைத்திறனை வைத்து கப்பலை கட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். முதல்ல தையல் கலையை கற்றுக் கொடுத்தவர், அதை தொழிலாக செய்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய மன்னர். இதை நம்ம சுருக்கமா சொல்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய மன்னர். ஆனால் மன்னராக இருக்கக்கூடிய அந்த காலத்து மன்னர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, நகர்வலம் வருவது. இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நகர்வலம் வருவாங்க. அந்த காலத்து ஆட்சியாளர்கள்ட்ட எத்தனை பாவம் இருந்தாலும் பொதுமக்களுடைய நலனின் மீது ஒரு அக்கறை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, மாறு வேடத்தை போட்டுக்கிட்டு நகர்வலம் வருவாங்க. ஒவ்வொரு மக்களா சந்திச்சு கேட்பாங்க, இந்த நாட்டை ஆட்சி செய்யறாரு, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை கேட்பாரு. இப்ப எப்படி மீடியாக்கள் ஒன்னா கூடி என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்களோ அத மாதிரி இவரே மீடியாவா மாறுவார். அப்ப என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய மன்னரா இருந்தாங்க. அவங்க போய் நகர்வலம் இரவு நேரத்திலே ஒவ்வொருத்தரா போய் மாறு வேடத்துல என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. தாவூத் ஆட்சி செய்யறாரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னார்கள், அவர் ரொம்ப நல்ல மனிதர், மக்களுக்காக வேண்டி பாடுபடுகிறார், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார், ரொம்ப நல்ல மனிதர் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப கடைசியா ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, ரொம்ப நல்ல மனுஷன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்ல மனுஷன் தான் அப்படின்னா அடுத்து ஏதோ இக்கண்ணா இருக்குன்னு அர்த்தம், அடுத்து ஏதோ குறை சொல்ல போறான்னு அர்த்தம். நல்ல மனிதர் தான் ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிச்சார். சொல்லுங்க நீங்க என்ன, இல்ல இருந்தாலும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, அவர் என்ன ஏதாவது குறைகள் குற்றங்கள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அவரு அரசாங்க பணத்திலிருந்து தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுகிறார், அதுக்குன்னு ஒரு சம்பளத்தை வாங்குறாரு. தன்னுடைய சுய தேவைகளை, சொந்த தேவைகளை அரசாங்க பணத்திலிருந்து நிறைவேற்றிக் கொள்கிறார். இதுதான் அவர்கிட்ட பிடிக்காத காரியம். அவர் சொந்தமா ஒரு தொழில் செய்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றினார் சொன்னா அவரை மாதிரி மன்னர் உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். சொன்னவர் யாருங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நறுக்குன்னு போயிடுச்சு. ஆஹா, இவர் சொல்றது கரெக்ட் தானே, நம்ம ஏன் அரசாங்க பணத்திலிருந்து மக்கள் பணம் இல்லையா இது, இதையா நம்ம தேவைக்கு நம்ம போய் உபயோகப்படுத்தணும்? அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம சுயமாக என்ன செய்யணும், சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு சுயமாக ஒரு தொழில் செய்து என்னுடைய தேவைகளை நானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தொழிலை, கைத்தொழிலை எனக்கு தருவாயாக அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு அழகான ஒரு தொழிலை கொடுக்கிறான். இரும்பு பட்டறை தொழில் இருக்கு பாருங்க, அந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய தொழில். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்ததால் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், உதவி செய்வான் என்ற அடிப்படையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை உருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் உருவாக்கினான். இரும்பை எடுத்து உருக்கி ஏதாவது செய்யணும்னு அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வான். அந்த மாதிரி அந்த மெழுகு மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், அதை உருக்கிடுவான். யா ஜிபால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற போது கூட இதை அல்லாஹ் சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை என்ன செய்தோம், உருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். தொழில்களிலேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த கைத்தொழில் என்பது நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாக இந்த கேடயம், அதே போல உருக்கு சட்டை, இது மாதிரியான பாதுகாப்பு ஆயுதங்களை செய்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்து என்ன செய்தார்கள், தங்களுடைய சொந்த கரத்தால் தங்களுடைய கேடயம் செய்வார்கள், ஆயுதங்கள் செய்வார்கள், உருக்கு சட்டைகளை தயாரிப்பார்கள், தலை கவசங்களை தயாரிப்பார்கள். இதை ஒரு நாளைக்கு
ஆயிரக்கணக்கான அதாவது தீனார்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் தயார் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கைத்திறனை அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். இப்படி நபிமார்கள் ஒவ்வொருவருமே வியாபாரங்கள் தொழில்துறைகள் செய்திருக்கிறார்கள். வியாபாரம் என்பது மார்க்கத்திற்கு முரணானது அல்ல. வியாபாரம் செய்து செல்வத்தை ஈட்டுவது, அந்த செல்வத்தின் மூலம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் இரண்டு பெரும் கடமைகள் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு நிறைவேற்றக்கூடிய கடமை. ஒன்று ஹஜ், இன்னொன்று ஜக்காத். அப்ப செல்வம் என்பது மார்க்கத்திற்கு முரணானது இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரிகிறது. எனவே உழைப்பாளர் தினம் என்பது நாம் ஒரு நாளை மட்டும் கொண்டாடுவது அல்ல. அதே போல வணிகர்கள் தினம் என்பது ஒரு நாளை குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய தினம் அல்ல. மாறாக யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய தொழிலை சரியாக செய்தால், நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை சரியாக நிறைவேற்றினார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஹதீஸ், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. நபி அவர்கள் சொல்றார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய நாணயம் மிகுந்த ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார், அதே போல சாலிஹீன்களோடு இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். மற்றொரு ஹதீஸிலே ஆரம்பத்திலே ஓதி காட்டப்பட்ட ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜாலிபு மர்சூகுன், மக்களுடைய வசதிக்காக வேண்டி தங்களுடைய வருமானத்தை லாபத்தை குறைத்து வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து பரக்கத்துகளை தருவார், ரிஸ்கை தருவார். வல் முஹ்தகிரு மல்ஊன், ஆனால் யார் தன்னுடைய லாபத்துக்காக வேண்டி மக்களுக்கு கிடைக்காத பொருள் என்று தெரிந்திருந்தும் பதுக்கி வைப்பாரோ, அந்த பதுக்கல் செய்யக்கூடிய மனிதரை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்களுடைய வசதிக்காக வேண்டி விலையை குறைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்குக்கு சொந்தக்காரர். மக்களுடைய வசதியை மையமாக கொண்டு கிடைக்காத பொருளை பதுக்கி வைக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வியாபாரம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. ஆனால் அதிலே நம் திறமையை விட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மையமாக கொண்டு செய்யக்கூடியவர் தான் வெற்றியாளர் என்பதை உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வணிகர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு பார்த்து நாம் செய்யக்கூடிய வியாபாரமும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல காரியமாக ஆக்கிக் கொள்வது நம் கையிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.